நீங்க இந்த வீடியோவ இப்ப பாக்குறீங்கன்னா, அது சும்மா ஒரு வீடியோ ஓபன் பண்ணினதுனால கிடைச்சதில்ல. உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா எதுவுமே மூவ் ஆகுற மாதிரி தெரியலையே, அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. வெளியிலிருந்து பார்த்தா, நீங்க சும்மா தான் இருக்கிற மாதிரி தோணலாம். வேலைக்கு போறீங்க, பொறுப்புகள் இருக்கு, குடும்பம் இருக்கு. ஆனா, உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல். முன்னாடி இருந்த சேம் ப்ராப்ளம்ஸ், சேம் ஃபியர்ஸ், சேம் டவுட்ஸ், சேம் வெயிட்டிங். என் வாழ்க்கை ஏன் இங்கேயே நிக்குது? மத்தவங்க எல்லாம் மூவ் ஆகுறாங்க, நான் மட்டும் ஏன் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கேன்? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்குன்னா, ஒன்னு மட்டும் கிளியர். நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கிற மனுஷன் இல்ல. நீங்க ஆல்ரெடி விழிச்சிருக்கிற மனுஷன். ஏன்னா, யூனிவர்ஸ் தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. அது கேள்வி கேட்கிற மனசுகளோட தான் பேசும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் அதே இடத்துல நிக்கிறேன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன் போல. இது ரொம்ப பெரிய தவறு. நான் இப்ப சொல்லப் போற முதல் காரணமே இதுதான். நீங்க அதே இடத்துல நிக்கிறீங்கன்னு நினைக்கிறது தான் இல்யூஷன். உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? ரீசன் 1, யூனிவர்ஸ் உங்கள ஸ்டாப் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். யூனிவர்ஸுக்கு டிலேன்னு ஒரு கான்செப்ட் இல்ல. அதுக்கு ராங் டைமிங்னு ஒரு ஐடியா இல்ல. நமக்கு தான். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நாம எதையாவது கேட்டுட்டா அது உடனே நடக்கணும். அப்படி நடக்கலன்னா, யூனிவர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணல, எனக்கு லக் இல்ல, எனக்கு இது எழுதப்படல அப்படின்னு நாம கன்க்ளூஷன் எடுப்போம். ஆனா யூனிவர்ஸ் வியூ வேற. யூனிவர்ஸ் ஒரு ஃபார்மர் மாதிரி. விதை போட்டுட்டு அடுத்த நாளே கிராப் கேட்காது. மண்ணு ரெடியாகணும், வேறு பிடிக்கணும், உள்ளுக்குள்ள growth நடக்கணும். அதுக்கப்புறம்தான் வெளியில மூவ்மெண்ட். நீங்க இப்ப ஃபீல் பண்ற ஸ்டக் ஃபீலிங் பனிஷ்மெண்ட் இல்ல, அது ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். உங்கள ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியும் விஷயங்கள் உண்மையில உங்கள ப்ரொடெக்ட் பண்ணதா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்க ஒரு ஜாபுக்காக ரொம்ப ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூ கால் வருது, அப்புறம் கேன்சல். ஆஃபர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ், லாஸ்ட் மொமெண்ட் டிராப். அப்போ நமக்கு என்ன தோணும்? எனக்கு எல்லாம் க்ளோஸ் வந்துட்டு கைவிட்டு போகுது. ஆனா சில மாதம் கழிச்சு அதே கம்பெனில அதே ரோல்ல பெரிய லே ஆஃப்ஸ், டாக்ஸிக் கல்ச்சர், மென்டல் பிரேக் டவுன். அப்ப புரியும், யூனிவர்ஸ் உங்களை ரிஜெக்ட் பண்ணல, அந்த சிச்சுவேஷன் உங்களை ரிஜெக்ட் பண்ணுது. அந்த டைம்ல நீங்க மென்டலி ரெடி இல்ல, இமோஷனலி ரெடி இல்ல, செல்ஃப் வொர்த் ஸ்ட்ராங் இல்ல. அதனால தான் யூனிவர்ஸ் உங்களை ஃபார்வர்ட் புஷ் பண்ணல. இப்ப உங்க வாழ்க்கையில ஏதாவது மூவ் ஆகாம ஃப்ரீஸ் ஆன மாதிரி தோணுதா? கரியர், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், மனி, லைஃப் டிரெக்ஷன். ஒன்னாவது, அது கோயின்சிடென்ஸ் இல்ல. யூனிவர்ஸ் சம்டைம்ஸ் உங்கள ஃபார்வர்ட் மூவ் பண்ணாம உள்ளுக்குள்ள மூவ் பண்ண வைக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, இந்த ஃபேஸ்ல வெளியில பெரிய சேஞ்சஸ் இல்ல, ஆனா உள்ளுக்குள்ள திங்கிங் சேஞ்ச் ஆகும், பிரையாரிட்டிஸ் ஷிஃப்ட் ஆகும், பீப்புள் டாலரன்ஸ் குறையும், ஃபேக் விஷயங்கள் பிடிக்காம போகும், சைலன்ஸ் பிடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன? இன்னர் அப்கிரேட். மொபைல் அப்டேட் போடும்போது ஃபோன் ஸ்லோ ஆகும், ஹேங் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபோன் புரோக்கன் ஆச்சுன்னு நினைப்போமா? இல்ல, அப்டேட் நடக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி தான், நீங்க அதே இடத்துல நிக்கிற மாதிரி தோணும், ஆனா உண்மையில நீங்க சேம் பர்சன் இல்ல. முன்னாடி அக்செப்ட் பண்ணிய விஷயங்கள் இப்போ அக்செப்ட் ஆகாது. முன்னாடி டாலரேட் பண்ணிய டிஸ்ரெஸ்பெக்ட் இப்போ டிஸ்டர்ப் பண்ணும். முன்னாடி சேஸ் பண்ணிய கோல்ஸ் இப்போ மீனிங்லெஸ் மாதிரி தோணும். இதெல்லாம் கன்ஃபியூஷன் இல்ல, திஸ் இஸ் ப்ரிப்பரேஷன். யூனிவர்ஸ் உங்கள பழைய வெர்ஷன்ல நியூ டெஸ்டினேஷனுக்கு அனுப்ப மாட்டாது. அதனால தான் மூவ்க்கு முன்னாடி ஐடென்டிட்டி பிரேக் நடக்கும். இங்க தான் நிறைய பேர் பேனிக் ஆகுறாங்க. எனக்கு கிளாரிட்டி இல்ல, எனக்கு டைரக்ஷன் தெரியல, எல்லாமே பிளர் ஆகிடுச்சு. ஆனா பிளர் ஃபேஸ் தான் விஷன் ரீசெட் ஃபேஸ். கேமரா ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகும்போது மொமெண்ட்ரி பிளர் வரும். அதுக்கப்புறம் தான் கிளியர் பிக்சர். நீங்க கவனிச்சா இந்த ஸ்டக் ஃபேஸ்ல லைஃப் உங்களை ஸ்லோ பண்ணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிலே, பீப்புள் டிஸ்டன்ஸ், பிளான்ஸ் கேன்சல். இதெல்லாம் சாபட்டாஜ் இல்ல, ஸ்பீட் லிமிட். நீங்க ரெடி இல்லாம ஃபாஸ்ட் டிரைவ் பண்ணாதன்னு யூனிவர்ஸ் பிரேக் அடிக்குது. ஏன்னா நீங்க ரெடி இல்லாத சக்சஸ் பிளெஸ்ஸிங் இல்ல, அது பர்டன். இன்னொரு சட்டில் சைன், இந்த ஃபேஸ்ல நீங்க அடிக்கடி கேள்வி கேட்பீங்க. நான் உண்மையில என்ன விரும்புறேன்? இதுக்காகவா நான் ஓடுறேன்? என் வாழ்க்கை என்ன சொல்லுது? இந்த கொஸ்டின்ஸ் ஃபெயிலியர்ல இருந்து வராது, அவேக்கனிங்ல இருந்து வரும். ஏன்னா ராங் பாத்ல போறவன் கொஸ்டின் கேட்க மாட்டான்,
அவன் டிஸ்ட்ராக்ஷன்ல பிஸியா இருப்பான். கொஸ்டின் கேட்கறவன் ஆல்ரெடி ஷிஃப்ட் ஆடிட்டவன். அதனால நீங்க அதே இடத்துல நிக்கிற மாதிரி தோணுதுன்னா ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களை ஹோல்ட் பண்ணல, அலைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. டிலே மீன்ஸ் டிசைன், பாஸ் மீன்ஸ் ப்ரொடெக்ஷன். இந்த உண்மை புரிஞ்சதுன்னா உங்க ஆன்சைட்டி 30% குறையும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா உங்க மனசுக்குள்ள இது எனக்கு தான் நடக்குது அப்படின்னு ஃபீல் வந்திருந்தா அது கோயின்சிடன்ஸ் இல்ல. திஸ் வீடியோ இஸ் டாக்கிங் டு யூ. இப்போ உங்க மனசுக்குள்ள இன்னொரு கேள்வி எழுந்திருக்கும். நான் இவ்வளவு சேஞ்ச் ஆனேனே, நான் இவ்வளவு அவேர் ஆனேனே, அப்படி இருந்தும் ஏன் இன்னும் லைஃப் ஃபார்வர்ட் போகல? இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற செகண்ட் ரீசன். ரீசன் 2, நீங்க growth-ஐ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. growth என்றால் வெளியில சக்சஸ் வரணும்னு நாம நினைப்போம். நியூ ஜாப், மோர் மணி, நியூ ரிலேஷன்ஷிப், சோஷியல் ரெகக்னிஷன். ஆனா யூனிவர்ஸ் வியூ வேற. யூனிவர்ஸுக்கு இன்னர் growth ஃபர்ஸ்ட், அவுட்டர் growth லேட்டர். நீங்க இப்போ ஃபீல் பண்ற அவேர்னஸ், கிளாரிட்டி, சைலன்ஸ், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிராமா, இது எல்லாம் ரிசல்ட் இல்ல. இதுதான் ரூட் சிஸ்டம். ஒரு மரத்துல முதல்ல வளர்றது இலை இல்ல, கனி இல்ல, முதல்ல வேறு. வேறு பலமா இருந்தாதான் மேல எதுவும் நிலைக்கும். நீங்க இப்போ இருக்கும் ஃபேஸ்ல லைஃப் பர்பஸ்லி ஸ்லோவாகும். ஏன்னா ஓல்டு மைண்ட் செட் உடையணும், ஓல்டு கோப்பிங் மெக்கானிசம்ஸ் போகணும், ஓல்டு சர்வைவல் பேட்டர்ன்ஸ் டிசால்வ் ஆகணும். இது நடக்காம யூனிவர்ஸ் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு அனுப்ப மாட்டாது. ஒரு சட்டில் திங் நோட்டீஸ் பண்ணீங்க. இந்த ஃபேஸ்ல நீங்க எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்கு அவ்வளவா கிரேவ் பண்ண மாட்டீங்க. முன்னாடி என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன ஸ்டேட்டஸ். இப்போ மெதுவா இது எனக்கு சரியா இருக்கா, நான் எனக்கு உண்மையா இருக்கேனா? இந்த ஷிஃப்ட் ஸ்மால் சேஞ்ச் மாதிரி தோணலாம், ஆனா யூனிவர்ஸ் வியூல இது மேசிவ் அப்கிரேட். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம், யூனிவர்ஸ் உங்களை ஹரி பண்ணாது, யூனிவர்ஸ் உங்களை ரெடி பண்ணும். ரெடியான மனுஷனுக்கு தான் ரிசல்ட் ஹேண்டில் பண்ண கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ ரீசன் 3, இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ஆகும், ஆனா ஆனஸ்ட் ட்ரூத். ரீசன் 3, உங்க பழைய ஐடென்டிட்டி இன்னும் முழுசா இறக்கல. இதுதான் பிக் ஒன். நீங்க சேம் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றதுக்கு ரியல் ரீசன் இதுதான். நீங்க அவுட்வர்டா சேஞ்ச் ஆகிட்டீங்க, திங்கிங் சேஞ்ச், அவேர்னஸ் சேஞ்ச். ஆனா உங்க சப்கான்ஷியஸ் இன்னும் பழைய வெர்ஷனை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க கான்ஃபிடென்ட்டாக பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, பவுண்டரிஸ் வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா டீப் டவுன், நான் இதுக்கு தகுதியா, நான் இதை ஹேண்டில் பண்ணுவேனா, நான் மிஸ் பண்ணிடுவேனா? இந்த சைலண்ட் டவுட் தான் யூனிவர்ஸுக்கு மிக்ஸ்ட் சிக்னல் அனுப்புது. யூனிவர்ஸ் கன்ஃபியூஷன்ல இருக்காது, நீங்க தான் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. யூனிவர்ஸ் ரூல் சிம்பிள். நீங்க என்ன சொல்றீங்கன்னு இல்ல, நீங்க என்ன பிலீவ் பண்றீங்கன்னு தான். கான்ஷியஸ் மைண்ட் ரெடின்னு சொல்லும், சப்கான்ஷியஸ் சேஃப் இல்லைன்னு சொல்லும். யூனிவர்ஸ் யார கேட்கும்? சப்கான்ஷியஸ் தான். அதனால தான் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் பாஸ். இந்த ஃபேஸ்ல லைஃப் உங்களை டெஸ்ட் பண்ணும். சேம் டைப் பீப்புள், சேம் டைப் சிச்சுவேஷன்ஸ், சேம் டைப் இமோஷனல் ட்ரிகர்ஸ். நீங்க நினைப்பீங்க, என்னடா இதை நான் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டேனே. எக்ஸாக்ட்லி. டெஸ்ட் பாஸ் பண்றதுக்காக தான் ரிப்பீட். லெசன் லேர்ன் பண்ணினதுக்கும் லெசன் எம்பாடி ஆனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உதாரணம், நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ஆனா லைஃப் திரும்ப அதே டிஸ்ரெஸ்பெக்ட கொண்டு வரும். இந்த டைம்ல நீங்க பேசாம அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்ல பவுண்டரி வைப்பீங்களா? அந்த டிசிஷன் தான் உங்க நெக்ஸ்ட் லெவல் கேட். யூனிவர்ஸ் எக்ஸாம் பேப்பர் மாதிரி. ஃபெயில் பண்ணினா பனிஷ்மெண்ட் இல்ல, சேம் பேப்பர் ரீஅட்டெம்ப்ட். இந்த ரீசன் புரிஞ்சா ஒரு பெரிய ரிலீஃப் வரும். நீங்க அன்லக்கி இல்ல, நீங்க டெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கீங்க. நீங்க நிக்கல, நீங்க ஸ்லோவா ஷிஃப்ட் ஆகுறீங்க. ஆனா இப்ப வர்ற ஃபேஸ் மிகவும் கன்ஃபியூசிங். இதுக்கு தான் நிறைய பேர் பிரேக் ஆகுறாங்க. பாஸ் 4, யூனிவர்ஸ் உங்களை அலோன் ஃபீல் பண்ண வைக்கிறது பர்பஸா? இது கொஞ்சம் பெயின்ஃபுல் டாபிக். இந்த ஃபேஸ்ல நீங்க சடன்லி ஃபீல் பண்ணுவீங்க, யாரும் என்ன ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் ஆக மாட்டாங்க, ஃபேமிலி கூட இமோஷனலா டிஸ்டன்ட், ரிலேஷன்ஷிப்ல கிளாரிட்டி இல்ல, சோஷியல் சர்க்கிள்ல பிலாங் ஆகாத மாதிரி. இதுக்கு காரணம் நீங்க போரிங் ஆகிட்டீங்கன்னு இல்ல, நீங்க ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிட்டீங்க. ரேடியோ எக்ஸாம்பிள் நினைச்சு பாருங்க. நீங்க சேனல் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு செகண்ட் சைலன்ஸ் வரும். அந்த சைலன்ஸ்ல ஓல்டு சிக்னல் போயிருக்கும், நியூ சிக்னல் இன்னும் கனெக்ட் ஆகாது. அந்த சைலன்ஸ் தான் லோன்லினஸ். யூனிவர்ஸ் உங்களை பனிஷ் பண்ணல, யூனிவர்ஸ் உங்களை ரீட்யூன் பண்ணுது.
இந்த ஃபேஸ்ல நீங்க ஒரு டேஞ்சரஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அது என்னன்னா, எனக்கு யாராவது வேணும்னு ராங் பீப்புளுக்கு டோர் ஓபன் பண்றது. யூனிவர்ஸ் உங்களை அலோன் வைக்கிறது நீங்க வீக் ஆகணும்னு இல்ல, நீங்க ஸ்ட்ராங் கனெக்ஷனுக்கு ரெடி ஆகணும்னு. பாஸ் 5, நீங்க ஃபியூச்சர் வெர்ஷனுக்கு அலைன் ஆகுறீங்க, ஆனா மைண்ட் பாஸ்ட்ல ஸ்டக். இது சட்டில் ரீசன். யூனிவர்ஸ் ஆல்ரெடி உங்களோட நெக்ஸ்ட் வெர்ஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டது. அதனால தான் பழைய கோல்ஸ் எக்ஸைட்டிங்கா தோணல, பழைய ட்ரீம்ஸ் எம்டியா ஃபீல் ஆகுது. இதுக்காகவா இவ்வளவு ஓடினேன்னு தோணுது. இது ஃபெயிலியர் இல்ல, ஐடென்டிட்டி ஷெட்டிங். பாம்பு ஸ்கின் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்கின் இச்சி ஆகும். அதுக்காக பாம்பு பழைய ஸ்கின்னுக்கே திரும்புமா? இல்ல. அதே மாதிரி உங்க சோல் ஆல்ரெடி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிடுச்சு. மைண்ட் மட்டும்தான் சேஃப்டிக்காக பாஸ்ட பிடிச்சிருக்குது. இந்த ஃபேஸ்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு என்ன வேணும்னே